ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சமையல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது முட்டை குழம்பு. இந்த முட்டை குழம்பு சாத்தோட சப்பாத்தியோட ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த முட்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முட்டை 6, தக்காளி 2 பொடியாக கட் பண்ணினது, பெரிய வெங்காயம் 3 பொடியாக கட் பண்ணினது, பச்சை மிளகாய் 2, மல்லி புதினா தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டை ஒரு சிறிய துண்டு, பிரியாணி இலை 1, கடல் பாசி சிறிதளவு, ஏலக்காய் 2, கிராம்பு 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இதுதான் முட்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்து முட்டை குழம்பு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ முட்டை குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்தாச்சு, அடுப்பை பற்ற வச்சிட்டேன். இப்போ வானல் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடானதும் சோம்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்து பொடியாக கட் பண்ண வெங்காயம், இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் இதில் கிள்ளி போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இதை அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். அடுத்து பொடியாக கட் பண்ண தக்காளி இதில் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம தூளெல்லாம் போடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், அடுத்து கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தூளோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. நம்ம உப்பு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுப்பு சிம் பண்ணிட்டு நம்ம ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றலாம். இப்போ நம்ம முட்டையெல்லாம் உடைச்சு ஊற்றியாச்சு. இதை அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மல்லியும் புதினாவும், அதை இது மேலே தூவிடலாம். 2 நிமிஷம் இந்த குழம்புல கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட முட்டை குழம்பு ரெடி. இனி சர்விங் பவுலில் மாற்றலாம்.
இப்போ நம்மளோட சுட சுட முட்டை குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.